கனமான ஊழியத்தை செய்கிற அந்த ஊழியக்காரர்களையும் பார்க்கும் பொழுது தேவனுக்கு நான் நிச்சயமாகவே நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இவர்களையும் இவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் இருதயத்துல ஒரே ஒரு வசனம் வந்து கொண்டே இருக்கிறது. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க. நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாழ்மையாய் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பிறரை கனப்படுத்துறதுலே தெரிஞ்சிடும் பரிசுத்தத்தை தாழ்மையா அவர்கள் இருக்கிறார்கள் என்று. ஹல்லேலூயா. அப்படியா இந்த சபை இருக்கிறபடியினால், சபையாரும் இருக்கிறபடியினால் கர்த்தர் உங்களை மகிமையாயும் ஜீவனாயும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்பதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் குரல்லாம் ஒரு குரல்னு வரும் பொழுதெல்லாம் என்னை கனப்படுத்துகிற எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு அடியை மட்டும், என்னை அழைத்தார்கள் என்ற மரியாதைக்கு ஒரே ஒரு அடியை மட்டும் நான் பாடி அமர்கிறேன். அங்கே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆல்ரெடி ஒருத்தர் பிரியாணி போட்டாராங்க. என் கணவர் பிரியாணி போட்டாரு. சங்கீதம் 102:13 ஒரு பிரியாணி போட்டாரு. கபாப் யார் போட்டா? எலியாயா போட்டாரு. என்ன போட்டாரு? கபாபு. சங்கீதம் 52:8 போட்டாரு. அடுத்து ஒருத்தர் ஸ்வீட் போட்டாரு. ஸ்வீட் இல்லைன்னா கம்ப்ளீட்டா இல்ல அந்த டிஷ். ஸ்வீட் போட்டாரு. என்ன போட்டாங்க? ஆதி அப்போஸ்தல சபையில நடந்தது. நான் பாடினது போட்டது மேபி என்னவா வச்சுக்கலாம்? ஒரு பச்சடி. வேண்டாம், வேண்டாமா? கிச்சடி. நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2021 பாப்பா 5 மாசமா இருந்த பொழுது ஒரு இக்கட்டான சூழல். என் கணவர் தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. எப்பொழுதுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஊரே அறிந்த உண்மை, நான் ஒன்றுக்கும் அவருக்கு உதவியா இருப்பதில்லை என்று. அவர் தனியா கஷ்டப்படுறதை பார்த்து என் கண்களை கண்ணீர் வந்து நான் ஏசப்பாவை பார்த்து சொன்னேன், அழுக வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அவருடைய பாதம் தான். அப்பொழுது நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது கர்த்தர், நான் வாயை திறந்த ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது என் இருதயத்துல விழுந்த பாடல். அந்த பாடலை நான் பாடுகிறேன். எப்படி மியூசிக்கெல்லாம் மேட்ச் ஆகும்னு தெரியாது. யார் பாடினாலும் கேட்கறது அவரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. இம்மட்டும் உதவின எங்கள் எபினேசரே, இனியும் நடத்தும் இம்மானுவேலே. இம்மட்டும் உதவின எங்கள் எபினேசரே, இனியும் நடத்தும் இம்மானுவேலே. எனக்குள் வாழ்கின்ற யெகோவா மெக்காதீஸ் பரிசுத்தமாக்கிடும் ஐயா. எனக்குள் வாழ்கின்ற யெகோவா மெக்காதீஸ் பரிசுத்தமாக்கிடும் ஐயா. இன்னும் பரிசுத்தமாக்கிடும் ஐயா. இம்மட்டும் உதவின எங்கள் எபினேசரே, இனியும் நடத்தும் இம்மானுவேலே. இம்மட்டும் உதவின எங்கள் எபினேசரே, இனியும் நடத்தும் இம்மானுவேலே. வருஷத்தை நன்மையினால் அலங்கரிப்பவரே, வாழ்க்கை முழுதும் கிருபைகளை தொடரச் செய்பவரே. வருஷத்தை நன்மைகளால் அலங்கரிப்பவரே, வாழ்க்கை முழுதும் கிருபை செய்பவரே. வருஷத்தை நன்மைகளால் அலங்கரிப்பவரே, வாழ்க்கை முழுதும் கிருபைகளை தொடரச் செய்பவரே. எனக்குள் வாழ்கின்ற யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வம் நீரே. எனக்குள் வாழ்கின்ற யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வம் நீரே. பூரண சுகம் தரும் தெய்வம் நீரே. பூரண சுகம் தரும்